ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களை வேணான்னு சொன்ன நபர், அதாவது நீங்கள் ரொம்ப நேசித்த நபர் உங்களை வேணான்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ரீசன்னால் உங்களுக்குள்ளாடி சண்டை ஆயிடுச்சு. ரொம்ப வெறுப்பாக இருக்காங்க, கோவமாக இருக்காங்க, பேச ட்ரை பண்ணியும் பேச மாட்டேங்கிறாங்க, உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் உங்களுக்கு அந்த நபர் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யுங்க. எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி, உங்களை விட்டு விலகி இருக்காங்க, உங்ககிட்ட பேசவே பிடிக்கல அப்படின்னு உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசாமல் இருக்கக்கூடிய நபரை கூட 7 நாளில் மாற்றி உங்ககிட்ட தேடி பேச வைக்க ஒரு எளிமையான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் எந்த டேயில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா, நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும். நீங்கள் தூங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்களை நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் தூங்க போகிறதுக்கு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாமே ஒதுக்கி வச்சுருங்க. யார்கிட்டையுமே பேசாதீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மெத்தடை செஞ்சுட்டு நீங்கள் தூங்குங்க. யாருக்காக இதை நீங்கள் செஞ்சீங்களோ, எந்த காதல் உங்களுக்கு திரும்ப வேணும்னு நீங்கள் ஏங்குனீங்களோ அந்த காதல் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு பவர்ஃபுல்லான மிரர் டெக்னிக் தான் இது. இதில் உங்களுக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படும். நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கண்ணாடி, சின்ன கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே கண்ணாடியில் தான் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி முகம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அது பயன்படுத்தாதீங்க. நீங்கள் இதுக்காகவே தனியாக ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கோங்க. கண்ணாடியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முகம் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியணும். சின்ன பீஸ் கண்ணாடி யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன பீஸ் கண்ணாடியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய கண், மூக்கு, வாய் இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த கண்ணாடி யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கண்ணாடி எடுத்து வச்சு பார்க்குறப்போ உங்களுடைய முழு ஃபேஸும் கண்ணாடியில் தெரியணும். ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரியா? லாங்காக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெருசாக வேலை செய்யாது. வீட்டில் பெரிய கண்ணாடி இருக்குது, நீங்கள் அந்த கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னீங்க அப்படின்னா உங்களுடைய முழு உருவமாக அந்த கண்ணாடியில் தெரியும். அந்த மாதிரி கண்ணாடி இருந்தாலும் ஓகே தான், நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடை நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நீங்கள் செய்யணும். உங்கள் முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கண்ணாடியை பார்த்து இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். எப்போவுமே செல்ஃப் டாக் அதிகமாக நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயம், எமோஷ்னலான விஷயத்தை பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி தான் திரும்ப 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 உங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நீங்கள் நல்ல நல்ல விஷயங்களை செல்ஃப் டாக் பண்ணுறப்போ, இந்த அஃபர்மேஷன், இந்த வார்த்தைகள் எல்லாமே நீங்கள் சொல்லி சொல்லி வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்குள்ளாடி நல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் நெகட்டிவாக இருந்தால் கூட நீ இந்த மாதிரி நெகட்டிவாக இருக்க, இந்த மாதிரி இருக்காத, உன் மைண்டை சேஞ்ச் பண்ணிடு அப்படின்னு கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதை உணர முடியும். நல்ல நல்ல பாசிட்டிவான அஃபர்மேஷன், செல்ஃப் டாக்காக நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாசிட்டிவான பர்சனாக தான் இருப்பீங்க. நெகட்டிவான பீப்புள் கூட அட்டாச் ஆக மாட்டீங்க. நெகட்டிவான பீப்புள் உங்ககிட்ட பேசினாலுமே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு, அந்த பர்சன் உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்க, இல்லை நீங்கள் அவங்கள வேணான்னு சொல்லிட்டா அதனாலே அந்த நபர் உங்களை பிரேக்கப் பண்ணிட்டாங்க, இல்லை ஃபேமிலிக்கு இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்து இப்போ பிரிஞ்சிருக்கீங்க, அந்த காதல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த மிரர் டாக் டெக்னிக்கு. ஏன்னா உங்களுடைய மனசில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்திங்கன்னா நெகட்டிவான எண்ணங்கள். அவங்க எனக்கு லைஃப்பில் திரும்ப வருவாங்களா, வரமாட்டாங்களா, ஆனால் அவங்க எனக்கு வேணும், ஆனால் எப்படி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு டவுட்டு வரும். இல்லை நீங்கள் சும்மா இருக்கிறப்பவே அந்த பழைய பாஸ்ட்டை நினச்சி ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா திரும்ப திரும்ப அதை நீங்கள் நினைக்கிறப்ப உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் அந்த பெயினில் தான் உங்களை வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெயினில் இருந்து நீங்கள் மாறணும், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான ப்ராக்டிசஸ் எடுக்கணும். ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்கள் சப்கான்சியஸ் மைண்டில் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக
திணிச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போ அது என்ன ஆகும்னா, அது வந்து பிலீவ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்க விஷயத்த வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணங்களால் தான் நீங்கள் நினச்சதை வந்து அடைய முடியும். அதனால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வந்து பாசிட்டிவாக மாற்றணும். அந்த லவ்வை வந்து திரும்ப எடுக்கிறப்ப வந்து இது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணாடியில் உங்களுடைய கண்களை பார்த்துட்டு தான் இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்லணும். இந்த காதல் எனக்கு கண்டிப்பாக வேணும். என் காதலை நான் கண்டிப்பாக திரும்ப மீட்டெடுப்பேன். என் காதல் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது. என்னுள் இருக்கும் நல்ல எண்ணங்களை நான் வளர்த்து கொண்டே இருக்கிறேன். என்னை நான் நேசிக்கிறேன். என் காதலையும் நேசிக்கிறேன். காதலால் நான் நேசிக்கப்படுகிறேன். இந்த அழகான காதல் வாழ்க்கை கிடைத்ததற்கு நன்றி. இந்த காதல் எனக்கு நிச்சயமாக வேணும், நிச்சயமாக வேணும். பிரபஞ்சமே எனக்கு இதனை திரும்ப கொடு. கண்டிப்பாக நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு நீங்கள் செல்ஃப் டாக் பண்ணணும். உங்களுடைய லவ்வை வந்து நீங்கள் வாங்கிப்பீங்க, திரும்ப எடுப்பீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகிறப்ப வந்து இதை நீங்கள் கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே வர வர என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லவ் வந்து திரும்ப கிடைக்கிறதுக்கான வழிகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்லி நன்றியை தெரிவிக்கிறப்போ இங்கேருந்து நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பர்சன் கிட்ட போய் சேர ஆரம்பிக்கும். உங்கள் பர்சனுக்கும் இந்த காதல் திரும்ப கிடைச்சா நல்லா இருக்குமே, நீங்கள் கிடைச்சா எனக்கு லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்குமேன்னு நினச்சிட்டு திரும்ப அவங்களே உங்களை தேடி வருவாங்க. 7 நாட்கள் கண்டினியூவாக நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் உங்களுடைய கண்களை பார்த்துட்டு இந்த வார்த்தையை சொல்லிட்டு வாங்க. உங்களுக்குள்ளாடி அந்த தைரியம், மனப்பக்குவம் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். தேவையில்லாத அந்த காதலில் இருக்கக்கூடிய பயம், பதட்டம் விலகும். நீங்கள் நினச்ச பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணி எடுத்துருவீங்க. எளிமையான ஒரு மெத்தட் தான் இது. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.